यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विजारितूर्णम् स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहदस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्की केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपद्ये निरवद्यानां निसत्यां गुणसम्पदां शरणं भवतीतानां जलमणीश्वरम् श्रीरङ्गे सहितेन्दुना करुणयादौ स्यादिप्रेक्षय यादर्शेदासुमकार्यं स्वादाम्बुजेन्द्रं दान् दीक्षान्तिदयादिविश्वभुवनैः बान्धं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसदारियों श्रीमतीं संशय श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसटरिपुणा सम्यवीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं राज्य श्रीरङ्गहाय प्रवयदिवतेः प्राप्तः श्रीधुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधेन्द्रवीक्षरारि श्रीरङ्गनाथ सर्वोऽपि लक्ष्मीकमेकमात्रम् श्रीरङ्गवीरविराटरावसिद्ध्यं वेदान्तदेशेन्द्रं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिशरचित्रं प्रभुकार्याभ्यां कारुण्याच्छेषिसंवेदकहरिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूगत्वविसर्जिता रङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणाय परमरमणव्याख्यातमीडे श्रीमद्रङ्गशदासमीव लब्धाहमन्तद्वयम् श्रीमद्वीरभूद्वहादिशरदित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवतं नारायणं योगिनम् श्रीमद्रङ्गसदारियोगिनस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारिविरविराट्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्बान्धं महध्वंसं वन्दे वत्सयभूषं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीन्द्रकटाक्षलब्धे त्रय्यन्तसारमनवद्य गुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्वाभिषिक्तं श्रीरङ्गनाथेतिशेखरम् आश्रयामः श्रीरङ्गतिरुवेङ्कटमुनियन् பரவல் ஒன்றுதான் வாழ்வாழ்க வானேரப்போமளவும் வாழ்வு ஜெயத்யாசிரசந்திராசத் துவாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோவ சுவாமி தேவனுடைய சங்கல்ப சூரியம் சூரியன் என்ற நாடகத்துல 8வது அங்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த காட்சியில மகாமோகன், துர்மதி, நாரதர் இவரெல்லாம் அந்த காட்சியில வரா. முதல்ல இந்த நாரதரானவர் மகாமோகன் சோத்திரம் பண்ணிட்டே வரா. அதாவது சோத்திரம் அவனை எளப்பமா பேசுறது, அவன் தன்னை சோத்திரம் தான் நினைக்கிறான். ஆனாலும் நாரதர் ரொம்ப புன்சிரி போல நாம சரியான சமயத்துல வந்திருக்கோம். அந்த சமயத்துல தான் ஒரு தூதன் வந்திருக்கான். அதாவது விவேகன் என்ற மகாராஜாவில அனுப்பப்பட்ட ஒரு தூதன் வந்திருக்கான். கையில ஒரு பண ஓலை செய்தி எடுத்து வந்திருக்கான்.
அந்த செய்திய படிக்க சொல்றான். அந்த செய்தி என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த சேத்திய வாசிகள்ல வசிக்கக்கூடிய தேவர்கள், வித்வான்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிறவர் யாருன்னா விவேக மகாராஜா. அப்படிப்பட்ட விவேக மகாராஜா மகாமோனுக்கு அனுப்பிய செய்தி என்ன அப்படின்னா, லோகத்துல ஒரு பிரசித்தமான பழமொழி உண்டு. என்னன்னாக்க, தாழ்ந்தவர்கள், அதாவது நீச்சர்கள், அவர்கள் எப்போதுமே கலகத்தான் பண்ணிட்டு இருப்பான். அதுலதான் அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஏதாவது கலகம் பண்ணிட்டு யாருக்காவது அதே பெரியவாளை நல்லா நடத்தப்பட பெரியவாளா இருந்தா என்ன பண்ணுவா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு அவ விரும்புவா. அப்படின்னு அந்த பழமொழியே சொல்றான். சொன்ன உடனே மகாமோகன் பார்த்தியா, நீச்சர்கள் எப்பவுமே கலகத்தை விரும்ப சொல்லலையோ, அப்போ விவேகன் ஒத்துட்டான், தான் நீச்சன்னுட்டு. அது அந்த இடத்துல அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா நடுவில் ராணி என்ன சொல்ற, சரி படிப்பா அப்படின்னு சொல்றான். மேல கொண்டு படிக்கிறான். அதுல என்ன சொல்றான்னாக்கா, விவேகன் நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், அதாவது ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். என்னென்ன, இந்த கலிகால இருக்க வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற தென் தேசங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கு. ஆனா அந்த தென் தேசங்கள்ல குடி, சரம், செடி, மரங்கள் தான் இருக்கும் இல்லையா, மிருகங்கள், பிராணிகள், அதை எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம். அதாவது அப்படின்னா என்ன, அதை நீ பயிரிட்டு சாப்பிடலாம். மரம்லாம் இருந்தால் மரத்தை வெட்டி விறகு வெட்டி சாப்பிடலாம். அங்க இருக்கிற புஷ்பத்தெல்லாம் வித்து நீ சம்பாதிக்கலாம். அதே மாதிரி காய்கறிகள்லாம் நீ வித்து சாப்பிடலாம் அப்படின்னு அதான் நீ இந்த எனக்கு எழுதி கொடுத்த சொத்துக்கள்ல நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கா. அதுக்கு மேலே சொல்றான், இப்போ இருக்கிற ஜீவாத்மாக்கள்லாம் இருக்காளே, இவளுக்கு இப்ப சம்சாரத்துல நெருப்பு ஏற்படுத்து. அது மட்டும் இல்ல, அந்த சம்சாரத்துல அதான் விருப்பம் இல்லாதவர்களாக மோட்சத்தை அடைவதற்கான யோகத்துல அவ ஈடுபட்டு இருக்கா. அதனால உன்னுடைய மனித குலம் யார் பார்த்து, மகாமோகனை பார்த்து, அவனுடைய மனித குலம் எப்படிப்பட்டது அப்படின்னா சிற்றின் பத்தியே அனுபவிக்கலான்றது ஒரு எண்ணம் உடையது. அதனால அந்த உன்னுடைய கும்பல் உனக்கு அதிகமா இருக்காலும் இல்லையோ, அது குறைஞ்சு கொடுங்கன்னு உனக்கு பயம். இப்போ அதனால இப்போ நீ என்ன பண்ற, அந்த ஜீவாத்மா யாரு எந்தெந்த ஜீவாத்மாக்கள் யோகத்தில் ஈடுபடுறாளோ அவளை எல்லாம் அந்த அவர்களுடைய யோகத்தெல்லாம் கலைச்சு மறுபடியும் இந்த சிற்றின்பத்திலே ஈடுபடும்படியாக அவளை பண்ணணும்
அப்படின்னு நீ திட்டம் போட்டுருக்க. இந்த திட்டம் நீயோ ஏற்கனவே ரொம்ப கவலையில் இருக்க. என்ன கவலை? இந்த நல்ல ஜீவர்களை மாற்ற முடியல பாத்தியா அப்படின்னு ஒரு கவலை இருக்கு உனக்கு. அதே சமயத்துல நல்ல சுபாவம், பரிசுத்தமான மனசு, சொன்ன சொல்ல மாதவர்கள், அதெல்லாம் யாரு? இந்த விவேகனுடைய கோஷ்டியை சேர்ந்தவா. இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை நாம பண்ணிக்கிறோம். இந்த ஒப்பந்தத்துக்கு நீ சம்மதமா அப்படின்னு விவேகனை பார்த்து கேட்டிருக்கான். அதாவது மகாமோகனை பார்த்து விவேகன் கேட்டிருக்கான். மகாமோகன் கை கூட்டி சிரிக்கிறான். மகாமோகா ஹஸ்தாஸ்பாரணம் விகசிய தரிதம் சகசிரகிரணஸ்ய தேஜோ வரதானம். நான் அனாதிகாலமாக இந்த செல்வத்தை உடையவனா இருக்கேன். இந்த லோகத்தில் இருக்கிற செல்வம் என்னுடையது தான். அவன் தான் இருந்தா கூட நான் தான் அதுக்கு அதிபதியா இருக்கேன். யார் சொல்றான்? மகாமோகன் சொல்றான். லோகத்தில் இருக்கிற செல்வத்துக்கெல்லாம் நான் தான் அதிபதி. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் தான் இன்னொரு இதுக்கெல்லாம் தலைவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்படி கிடையாது. அனாதி காலமாகவே இந்த ஐஸ்வர்யங்கள்லாம், இந்த ஐஸ்வர்யத்தை உடையவன் நான். இவையெல்லாம் என்னுடைய ஐஸ்வர்யம் தான். அது மட்டும் இல்ல, வைஷ்ணவனசியவா ததிதம் சகசர கிரணஸ்ய தேஜோ வரதானம். 1000 கிரணங்களை கொண்டது சூரியன். அந்த கிரணங்கள் என்ன பண்ண தெரியுமா? ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறது, நான் தான் இந்த சூரியனுக்கு ஒரு பிரகாசம் தரேன். உண்மையிலே உங்களுக்கு செல்வம் கிடையாது. அதனால இந்த சூரியனுடைய கிரணங்கள்லாம் என்ன சொல்றோம்? நாங்க தான் இந்த 1000 கிரணங்கள் இருக்கு. அதுல ஒரு கிரணம் சொல்லலாம், நான் இல்லைன்னா உனக்கு தேஜஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு இந்த லோகத்தில் இருக்கிற. நான் உனக்கு இந்த சொத்தை பிரிச்சு தரேன்னு சொல்றது. பணம் நிறைய இருக்கு, அவங்ககிட்ட போய் உனக்கு ஒன்று நான் ஒரு ரூபா தரையா அப்படின்னு சொன்னாங்க. சரி குடுன்னு கேட்பானுங்க. அப்படின்னு அது தவிர என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பணக்காரனுக்கு நான் தான் அன்னைக்கு ஒரு நாள் நான் 10 ரூபா கொடுத்தேன். அதுலேருந்து அவருக்கு பணம் கொய்ச்சு கொட்டுறது. அப்பெல்லாம் எங்க பிச்சை எடுத்திருந்தான். நான் தான் முதல்ல ஒரு 10 ரூபா அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா ஒத்து போனாவன். பிராமணிகனா இருந்து இதுதான் ஒத்துப்பான். அப்புறம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த உலகம் மொத்தம் தன்னுடைய செல்வன் சொல்லிக்கிறான் மகாமோகன். எல்லாம் எம்பெருமானுடைய விபூதி சேர்ந்தது. ஆனா தன்னுடைய சொத்துன்னு சொல்லிக்கிறான் மகாமோகன். அதுக்குதான் இந்த 2 உதாரணம் சொன்ன. வைஷ்ணவனசியவா கிமப்பி ஐஸ்வர்ய பிரதானம். வைஷ்ணவன்னா குபேரன்.
குபேரனுக்கு நான் தான் பணம் கொடுத்தேன், அதனால தான் அவன் குபேரனா இருக்கான்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இந்த மகாமகன் அவன் நிறைய ஐஸ்வர்யா இருக்கேன்னு சொன்னாக்க அது கஷ்டப்பட்டோ பாராயணம் பண்ணியோ இல்லை எத்தோ பண்ணியோ சம்பாதிக்கல. ஏதோ அவ அப்பா தாத்தாலாம் சேர்த்து சுற்றி வச்சுட்டு அவன் பண்ணிட்டு இருக்கான். அதனால என்ன சொல்றான், இந்த மகாமகன் இந்த ஊர் மக்கள், இந்த மக்கள்லாம் என்னுடைய மக்கள், என்னுடைய ஐஸ்வர்யம், அவன் நான் சொல்றது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட இந்த லோகத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த லோகத்துக்கு நான் பிரசித்தா இருக்கிறேன். எனக்கு இவன் இன்னும் சில தேசங்களை தரானா, மிருகங்களை தரானா, அது அந்த மரம் செடி இவெல்லாம் நான் இந்த உபயோகப்படுத்தி இவன் சொல்றான். இவன் யார் அவன்? இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, சூரியனுக்கு ஒருத்தன் வெளிச்சத்தை கொடுத்தா சொன்னாங்க, அது இருக்கோ அது சொல்ற, அது எப்படி இருக்கோ அதுதான். இல்ல குபேரனுக்கு ஒரு பணத்தை கொடுத்தேன், நான் பணம் கொடுத்தேன் அவனுக்கு குபேரன் ஆசை அப்படின்னு சொன்னா, இது பரிகரிப்பு, எல்லாரும் பரிகரிப்பான். यत् आजानसिद्धि निरवधिक वैभवस्य मे विक्लबेन विवेकेन विभूति भोगलेशाभ्यनुज्ञानम्. இதெல்லாம் இவன் சொல்றது எனக்கு சரியா படல, தூதன் சொல்றது அப்படின்னு சொல்ற உடனே நாரதர் சாந்தார் சுவாகதம் தனக்குள்ளே சிரிக்கிறான். அந்த அந்த சமாபதிதா நம்ம சக்ஷுஷோ பாரணம். இப்போ நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சர்வதாச்ச அகம் விவேக மகாமோகையோ சந்தி பிரதிரோக்ஷாமி பிரதிரோக்ஷாமி. நான் எப்பவுமே சர்வதாச்ச அகம், இந்த விவேகன்றது, அதான் மதிப்புக்குரிய விவேகன்றது அவருக்கு அவருக்கு மகாமோகனுக்கும் சந்தி பிரதிரோக்ஷாமி. சந்திம்னா ரெண்டு பேருக்கும் சந்திக்கிறது, அது இல்லாத அந்த சந்திப்பை தடுக்கணும். பிரதிரோக்ஷாமி அந்த ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் இல்லையா, அதை எப்படியாவது கருத்து நிறுத்திடணும் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு இருக்க. அதான் புன்சீர் போட சொல்லிட்டு இருக்க. அது சொல்லிட்டு மேல சொல்ற பிரகாசம் உறக்க மூர்தானம் ஆந்தோளைத்வா விஷாத அபிநயன். தலையாட்டிக்கிற திரும்ப நாரதர் தானோ மனசு கஷ்டப்படுற மாதிரி, ஆனா உரத்த குரல்ல பேசுற. என்ன ஆச்சரியம் இது! ப்ரூபங்கேஷு பிருதக்விதேஷு பலினஹ யஸ்யாய தந்தே ஜகத் அன்ஸ்யா சம்சாரமலங்க சாசன கதே ராஜன் தீராத்மனஹ பிரம்மஸ்தம்ப படஸ்ய
मुक्तजन मुक्तजनकद्रोहस्य मोहस्यते तस्मासीदजिरेण सन्धिवचनं किं कस्तवा कथ्यते। மகாமோகனை பத்தி சொல்ற, உன்னுடைய நெறிக்கு இந்த உலகமே கட்டுப்பட்டிருக்கு. ரூபங்கேஷு பிரதேஷு பலினா, அதுவும் இல்லாத நீ ரொம்ப பலிஷ்டன், நிறைய பராக்கிரமம் உள்ளவன். அயதந்தே, சம்சார உள்ள வரைக்கும் ஒரு உன்னுடைய ஆணை மீற முடியாது. நிஸ்தாத்திய சம்சார மலங்கே சாசன கதே ராஜன்ய தீராத்மனா. இந்த சம்சாரம் உள்ளவுல ஒரு வாரம் உன்னுடைய ஆணையை மீற முடியாது. அதனால நீ பிறந்தவுட தைரியமா நீ போகலாம். நீ பிறந்ததுல தைரியத்தோடு இருக்க. யாரை பார்த்து? மகாமோகன். நீ பிறந்ததுல தைரியத்தோடு இருக்க. பிரம்மஸ்தம்ப படஸ்ய முக்தஜன கத்ரோஹஸ்ய மோஹஸ்யதே. பிரம்மஸ்தம்ப படஸ்ய முக்தஜனக துரோகஸ்ய மோகஸ்யதே. நீ பிறந்ததுல இருந்து ரொம்ப தைரியத்தோடு இருக்க. பிரம்மஸ்தம்ப படஸ்ய, பிரம்மா முழுந்து ஆரம்பிச்சு புழு பூச்சி வரை எல்லாரும் உனக்கு வசப்பட்டவர்கள் தான். முக்தஜனக துரோகஸ்ய. அதனால இந்த பிரம்மா பூச்சி வரைக்கும் எல்லாரும் மோகத்துல வசப்பட்டவாள் தான். இந்த சம்சாரத்துல ஆண்டிருக்கிற ஜீவனுக்கும் நீ துரோகம் பண்ணா உதவி செய்ய பண்ற. எப்படி? அவனை சம்சாரத்தையே இருக்க முடியாது பண்ற. ஆனா விவேகனும் சம்சாரம் துரோகி. ஏன்னா அந்த சேத்திரத்துல இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்காக அவன் பக்தம் எல்லாம் பண்ண முடியாது சொல்றான். அப்படி சொல்றான். உடனே அதுவும் தஸ் ஆசீத் அதிரேன சந்தி வச்சனம் கிங் கஷ்டவா தத் கத்தியதே. உனக்கு சமமானவா, உனக்கு சமமான இல்லை. அந்த விவேகத்துல உனக்கு சமமானவன் இல்லை. அதுவும் அவன் உனக்கு துரோகி வேற. அப்போ அவங்ககிட்ட எதுக்காக சமாதானம் பேசணும்? அப்படின்னு கேட்கலாம். கேட்டோம்னா இப்படியெல்லாம் ஒரு நாரதர் கலகம் பண்ணிட்டு இருக்கார் மகாமோகன் கிட்ட. உடனே திருமை சொல்றா, ஆரியபுத்திரா ஏவமே ராஜகாரியம் பிரதிபாதி. ஒரு இந்த ஒரு மனசுல தோணுது. அதாவது நீ என்ன சொல்றோம்? இப்போ மகாமோகனை எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்றோங்க. அவனை சமாதானம் பேசுறதுக்கு வர சொல்லுங்க. சொப்னே ஏவம் காத்தரிய வச்சனம் மாவச்சக நடுவகம் மகாமோகா. சரி, நீதான் சொல்லுவேன். நான் மகாமோகன் தான் சொல்றேன். கிம் இதானீம் அந்நியமிவ மாம் அபிமன்யசே.
இந்த மகாமகன் இந்த மகாமகன் வியாஜத்துக்கு கூட சமாதானத்துக்கு ஒத்துக்க மாட்டான். இது யார் சொல்றான்? இவனே சொல்றான், தனக்குள்ளே சொல்றான். அதாவது சௌசஹாச மகாமகா முக்தே சொப்னே பேவம் விதம் காத்தறிய வச்சனம். என்னது சந்திக்கிறது சமாதானமா? என்னது உடன்படிக்கை? என்னது இதெல்லாம்? நான் இருக்கிற மட்டும் சொப்பனத்தை கூட நடக்காது இந்த காரியங்களாம். நன்முகம் மகாமோகா, என் பேர் நான் மகாமோகன் பேரு. அந்த பேருக்கு கலங்கம் போட நான் பண்ண மாட்டேன். கிம் இதானியும் அந்நியம் அபிமன்யது. அதனால இதுக்கெல்லாம் நான் உடன்பட மாட்டேன். இந்த சமாதான பேசுன்னு இந்த பேச்சுக்கிட்ட பேசக்கூடாது. யார் இப்படி சொல்றது? இதெல்லாம் சுனுஜ ஏதத்து மகாமோகச வீரவிரதம். சரி, என்ன அவனுடைய விரதம் என்னன்னு கேளு, நான் சொல்றேன் அப்படின்னு. ரிக்கச்சைஹி கிருத்ததேகோபி தீபிதோபி தவாக்னினா ந சூச்சக்ரம் பிரதாஸ்யாமி ந சந்தாஸ்யாமி கேனசித். பாண்டவாளுக்கும் கௌரவர்களுக்கும் தூது எத்தனை பேரும் போனா கண்ணன் தூது. ராஜ்யத்தை பாதியாக கொடு. இல்ல சரி, இல்ல 5 ஊரையாவது கொடு. இல்ல இல்ல பாண்டவர்களுக்கு 5 வீடாவது கொடு. எதுவும் கிடையாது, அவனுக்கு இது சம்பந்தமே கிடையாது அப்படின்னு துரியோதன் மறுக்கிறானோ இல்லையா? அந்த மாதிரி நிலைக்கு மகாமோகனை கொண்டு நிறுத்த நாரதன். இப்போ நான் ஒரு சபதம் பண்றேன். என்ன சபதம் கேளு. ஸ்ருணுச்ச ஏதத் மகாமோகஸ்ய வீரவிரதம் ரிக்கச்சைஹி கிருத்ததேகோபி தீபிதோபி தவாக்னினா ந சூச்சக்ரம் பிரதாஸ்யாமி ந சந்தாஸ்யாமி கேனசித். அந்த கத்திகளை கொண்டு என் சரீரத்தை துண்டு துண்டமா அறுத்தா கூட சரி, நெருப்பினாலும் என்னை கொளுத்தினாலும் சரி. ரிக்கச்சைஹி கிருத தேகோபி, என் சரீரத்தை 100 துண்டு துண்டா விட்டாலும் சரி. நெருப்பினால என்னை கொளுத்தினாலும் சரி. சூச்சக்ரம் பிரதாசாமி ந சந்தாஸ்யாமி கேனசித். நான் ஒருத்தோடய அதாவது ஊசி அளவு கூட நடத்த கொடுக்க மாட்டான். இதுதான் சொன்னா துரியோதன். ஊசி நான் அளவு கூட இடம் கொடுக்க மாட்டேன். நான் ஒருத்தரோடய சமாதானமா போக மாட்டேன். இந்த லோகம் மொத்தம் என்னுடைய ஐஸ்வர்யம் தான், அதை பிரிக்கிறதுலே எனக்கு நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். யாரு? மகாமோகன். உடனே ரிக்கச்சைஹி நாகமஸ்மி மகாமோகன் தான் ரிக்கச்சைஹி கிருத தேகோபி, என்னுடைய சரீரத்தை 100 துண்டா விட்டாலும் சரி. தீபிதோவா தவாக்னினா, அதாவது நெருப்பினால் என்ன கொளுத்தினாலும் சரி. நான் சூச்சக்கர பிரதாஸ்யாமி, அதாவது நான் சூச்சக்கர பிரதாஸ்யாமி, இவ்வளவு பெரிய அகண்ட சுருக்க அதுல ஒரு ஊசி குத்துனா அந்த ஊசி குத்துறாவை கூட நான் தரமாட்டேன்.
நான் சந்தாசியாமி கேனச்சிட்டு. எந்த பிறகு நான் தனமா இந்த உடன்பாட்டுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அத்தவா இன்னொன்று சொல்லுங்களேன், நாகமஸ்மி மகாமோக நச விஸ்வம் ஜிதம் மயா விபூதி அமிதா விபூதி அமிதா தஸ்ய விபக்தவ்ய வதாஸ்வதம். நாகமஸ்மி மகாமோகன், நான் என்ன மகாமோகன் நினைச்சிருக்கேன்? அது அப்படி அல்பமா இருக்குது. ஒரு நாள் நான் நெச விஸ்வம் ஜிதம் மயா, என்னை யாரும் வெல்ல முடியாது. ஏன்னா எல்லா உலகம் என்னுடைய கட்டுப்பாடு தான் இருக்கு. விபூதி விபூதி அமிதா எஸ்ய விபக்தவ்ய பதாஸ்வதம். இந்த பங்கு போட்டு தரணுமா, அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது அப்படிங்கிறான். உடனே நாரதர் ஸ்வகதம்குள்ளேயே கலக கௌத்துகி நாம அஸ்மாகம் தபாம்சி பரிணமந்தி. இப்போ சந்தோஷம், தபாம்சி பரிணமந்தி, கொஞ்சம் உற்சாகம் இருக்கு. அதுவும் இல்லாத காலம் கணிச்சு வந்துருக்கு. இப்பதான் நனு ஸ்வாத்மாவதிரியம் மகாமூச சவமுஷிவத் கிரகீத அகிரகீதா. தனக்குள்ளே சொல்லிக்கிறார். இதுல கலக கௌத்துக்க நாம அஸ்மாகம், எனக்கு பேரு கலக நாரதன்னு பேரு. என்னுடைய தபம் ஒரு விசேஷமானது. அதெல்லாம் ஏதோ நான் வேஷத்துக்காக தபஸ் பண்ணேன்னு சொல்றான் சில பேர்லாம். அப்படி இல்லை. நனு ஸ்வாத்மாவிதிரியம் மகாமோகஸ்ய சவமுஷ்டிவத். அதாவது ஒரு சவம் இருக்கும் இல்லையா, சவன்றது பிணம், அது கை வரல முடிச்சுன்னா பிரிக்க முடியாது. அதை போல இந்த மகாமோகன் தன்னுடைய பிடிவாத்தை பிடிச்சபடி விட மாட்டான். அப்படின்னா சிவம் வர திருந்த மாட்டான். அதனால மூர்க்கனையும் முதலையும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்வான். அது மாதிரி சொன்னார். உடனே துர்மதியானவள் பழைய அப்புறம் இந்த நாரத கொஞ்சம் உறக்க சொல்ற. தேவி துர்மதே பரம கிருத்தியம் அத்தியவசிதம் பிரதமேனத்தே அதது நிர்தாரணீய சந்தேசவாக்கிய சேஷா. உன்னுடைய புருஷன் இருக்கானே, என்ன செய்யணும்னு அவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். அதத்து இப்ப நாம என்ன பண்ணோம்னா அதத்து நிர்தாரணியாக சந்தேச வாக்கிய சேஷா. அதாவது நம்ம இப்போ விவேகன் அனுப்பிச்சானே தூதன், அதுல ஒரு பகுதி தான் வாசிச்சான், இன்னொரு பகுதி வாசிக்கிற. அத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாமே அப்படின்னு நாரதர் அதை திருப்பி ஞாபகப்படுத்துறார். உடனே மகாமகா தூத சதஸ்தா, சரி அதுக்கு அவனா இஷ்டம் கிடையாது, போறோம் இது போற விஷயம் புரிஞ்ச வந்துடுது, சொத்தை லோகத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு. சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கு. அதுக்குள்ள நாரதர் மேல படி தூதா தத்தஸ்தா, சரி அவர் சொல்ற மாதிரி மேல படி.
தூதன் தூதா வாசயதி மேல வாசிக்கிறான். ததஸ்ய எதி நசந்திஹா யதாஸ்தானம் புனः அவஸ்தாயாமஹே பத்னே எதி விக்கிரஹ. தூதன் சொல்றான், மேற்கொண்டு வாசிக்கிறான். இப்போ நான் எழுதி கொடுத்ததுக்கு நீ ஒத்துண்டீர்னாக்க இந்த நான் சொல்றது யோசனை நீ ஒத்துண்டீர்னா அப்படியே நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல இருக்கேன். நான் 2 பேரும் சமாதானம் போயிடும். இனிமே ஒருத்தர ஆளை அமிச்சு உன்னை இப்ப வேவு பார்க்கறதோ இல்லை நீ என்ன வேவு பார்க்கறதோ எல்லாம் வேண்டாம். ஒருவேளை இந்த சமாதானத்துக்கு நீ ஒத்துக்கல அப்படின்னா நாம 2 பேர்கிட்ட யுத்தம் தான் வேற வழி கிடையாது. அப்படின்னு இந்த தூதன் வாக்கியத்தை வாசிச்சு முடிக்கிறான். அப்போ நமக்குள்ள யுத்தம் ஏற்பட்ட அப்போ விவேகம் என்ன பண்ணுவான்? விவேகனாக நான் ததாது நிஷ்காம குரோத லோபம் நிபதித குஹனா டம்ப தர்பாபிமானம் நிர்தூதே ஆரியம் ஆரபியசூயாம் மதவிகிருதி ஜெகன் மத்சரஸ்பஜாக்யம் அத்யஸ்வோ விதத்யாது அபிச்சரமயுகே விஸ்வம் அக்ஷுத்ரசத்வம் வேலாதீத பிரசர்பன் மதுமதனதயா. இந்த பகவானுடைய எண்ணற்ற கிருபையினால எனக்கு கொடுத்துருக்க பலத்தை கொண்டு இந்த கலிகாலத்துல இந்த உலகம் முழுதும் இன்னைக்கோ நாளையோ இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நிர்தூஷே இந்த கலிகாலத்துல காமம் குரோதம் லோபம் இந்த 3 இருக்கும் இல்லையோ, இந்த 3த்தையும் நான் ஒழிச்சிடுவேன். அதான் நிபதித குஹனா டம்ப தர்பா அபிமானம். அது மட்டும் இல்ல, இந்த வஞ்சன டம்பம் நிஷ்காம குரோத லோமம் அது முதல்ல சொல்லியாச்சு. நிபத்தி துக்குனா டம்ப தர்பா அபிமானம் அதெல்லாம் கீழே விழும்படியா சொல்லுவேன். நிஷ்கிராமம் சொன்னா ஒழிப்பேன்னு அர்த்தம். எத்த ஒழிப்பேன்? காம குரோத லோபம் இதெல்லாம் இல்லாத நிஷ் அதான் நிப்பிரத்தையும் போட்டிருக்கு. அதனால அதெல்லாம் இல்லாதபடி பண்ணிடுவேன். இல்லாம ஒழிச்சுன்னு அர்த்தம். இந்த குஹனா டம்ப தர்பா அபிமானம் இதெல்லாம் நிபத்தத்தை இது இலக்கே விட பண்ணிடுவேன். அதுதான் அத்யஸ்வோவா விதத்யாது அபிசரம யுகே விஸ்வமக்ஷுத்ர சத்வம். வேலாதீத பிரசர்பன் மதுமதனதயா தத்த சேகோ விவேகா. இந்த விஸ்வ அக்ஷுத்ர சத்துவம் அச்சுத்த சத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா
துவேஷம், அகம்பாவம், முட்டாள்தனம், இது மூணுத்தையும் நான் காணாம பண்ணிடுவேன், அதாவது தொலைச்சிடுவேன். இன்னொன்னு பொறாமை, மற்றவர்களிடத்துல தோஷம் சொல்றது, மதம் பிடித்து திரியுது, இது மூணுத்தையும் நான் தொலைச்சு கழிவேன். அதுவும் இல்லாத எல்லா இடங்களும் நான் சத்துவ குணமே மேல் ஓங்கி இருக்க முடியாது நான் பண்ணுவேன் அப்படின்னு இந்த ஓலையில எழுதி அனுப்புறான். நீ சமாதானத்துக்கு வந்தா சமாதானம் வா, இல்ல நான் சண்டைக்கு வந்தா முதல்ல இதெல்லாம் தான் ஒழிப்பேன். கிராம கோடல முதல்ல ஒழிப்பேன், வஞ்சனை டிம்பம் கர்மத்தெல்லாம் கீழே முடியா பண்ணுவேன், பொறாம மற்றவர்கிட்ட தோஷத்தை சொல்லிட்டு இருக்கிறது, இந்த மூணுத்தையும் அழிச்சிடுவேன். அப்ப ஒருத்தர் பரஸ்பரம் துவேஷம், அகம்பாவம், முட்டாள்தனம் இதெல்லாம் இல்லாதபடி நான் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் சத்துவகுணமே இருக்க முடியாது நான் பண்ணிடுவேன் அப்படின்னு யார் சொல்றான்? விவேகன் அந்த மடத்துல எழுதியிருக்கான். சமாதானத்துக்கு வந்தா நீயும் போயிடுவ, அப்படி நீ வரல அப்படின்னு சொன்னா நான் நிச்சயமா இப்ப நான் உபதேசம் பண்ண சிஷ்யர்களை வச்சு நான் பண்ணிடுவேன், அவளுக்கு ஆபத்து வராது. இருந்தாலும் நீங்க தான் மெஜாரிட்டி. யாரு? மகாமோகன் அந்த குரூப் தான். தர்பன், தம்பன், நீ வரலாம், காமன், குரோதம், லோபம் எல்லாம், ஆனா அவையெல்லாம் நான் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையில எழுதி அடிச்சிருக்கான். உடனே மகாமோகா ரோஷ சம்பிரம்பம் தந்தானு கடகடாபயன், கோபமும் எதிர்த்து பல்ல கடிக்கிறான், பல்ல கடிக்கிறான். பகவன்னு கஷ்டம் பகவானே, என்ன கஷ்டம், அஸ்ருத பூர்வமிதம் சுதம். அதாவது இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட யாராவது பேசுவானா? இத நல்லா கேட்டிருப்பா. அதாவது ஆபீஸோ ஏதோ ஒரு ஸ்தாபனம் இருக்கட்டும், ஒருத்தர் புதுசா அந்த அட்மிஷன் பண்றார். அந்த அட்மிஷன் பண்ணனாக்க அவர் கண்டிப்பா இருக்கார், யாரும் லேட்டா வரக்கூடாது. இப்போ இந்த ஆட்சி புதுசா வந்தாவிட்டு ஒரு 10 நாள் அவன் வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு கரெக்டா எல்லா பசங்க எல்லாம் ஆபீஸ் எல்லாம் போற மாதிரி 10 போய் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி அட்மிஷன் எல்லாம் போட்டு இருந்தான். இப்ப அது பேசுற அணைக்கு புதுசு வியாபாரம் வந்த புதுசுல காலகாலத்தால கையில டிஃபன் எடுத்துட்டு ஆபீஸுக்கு போனார். மத்தியானம் 2 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டார், 4 மணிக்கு 5 மணிக்கு ஆபீஸுக்கு கட்டு வீட்டுக்கு போயிட்டார். அப்படின்னு ஓஹோ எல்லாரும் ஆபீஸுக்குலாம், அதனால பயந்து அரசு அதிகாரிகள்லாம் அரசு ஊழியர்கள்லாம் கரெக்டா செக்ரட்டரியேட்டுக்கு வரா அப்படின்லாம் போடுறான். இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன. அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கிற அப்புறம் அவன் போயிட்டாவிட்டு எல்லாம் ஃப்ரீ ஆயிடுவா. ஒழிஞ்சாடாவன் நம்ம கட்டுப்பாடே இல்லை அப்படின்னு. அதுல ஒருத்தன் நல்லா இருப்பான், டே அவருக்கு ஒருத்தர் கூட வாயை திறக்காம கப்பிச்சு வீண்டுங்களா, ஒரு மனுஷன் போயிட்டான் அப்படின்னு சொன்னா இவ்வளவு சந்தோஷமா இப்படியா இருப்பீங்க நீங்களா அப்படின்னு நல்ல குணம் இருக்கும். அதே மாதிரி என்ன ஆச்சு, மகாமோகன் அவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் தன் கட்டுப்பாடு வச்சிருந்தான். இப்போ விவேகனுக்கு கொஞ்சம் செட்டு சேர்ந்த உடனே அவன் இவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ இவனுக்கு தாக்க முடியல, என்னடா இது சின்ன பையன் விவேகன் இப்ப என்னடான்னா அவன் என்ன மிரட்டலாம், ராஜ்யம் பங்கு தரேன்றான், நீ அனுபவிக்கிறாங்க, நீ அனுபவி, நான் உனக்கு பர்மிஷன் தரேன்றான். இந்த வார்த்தையை தான் நான் கேட்கறது இவங்கிட்ட. நான் இப்ப எவ்வளவு பெரிய மதிப்போடு இருந்தேன். இந்த அசுத பூர்வமிதம், இது முன்னாடி இந்த வார்த்தைலாம் முன்னாடி நான் கேட்டதே கிடையாது, இப்ப கேட்கிறேன். என் தலையெழுத்து வாசிக்க சேஷத்து பௌதா மாவா, இன்னும் மீதி இருக்கு வாசிக்கிறதுக்கு. அதுக்குள்ள சொன்ன இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது படிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சமா இதே கேட்க முடியாது, அதனால இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் காண வேண்டியது எனக்கு. முதல்ல என்ன
ஹந்தா ஹந்தாமயம் வார்த்தகரா, அந்த தூதனை வந்து அவனை அடிச்சு கொலை பண்ணுங்க அவனை அப்படின்றான் மகாமோகன். நாரதா, ராஜன் தூத கீழ, அவன் தூதனாச்சே, அது நியாயம் இல்லையே சொல்றது. உடனே மகாமோகன் தர்கி வெங்கீகிருத்திய அபசாரியதான், சரி ஏதாவது அங்கத்துல ஒரு குறைவை, அதாவது கையை வெட்டுறதோ காலை வெட்டுறதோ அங்க குறைவை பண்ணிட்டு அவனை விடுற வேண்டியதுதானே அப்படின்னு. உடனே தூதகா, இவன் தூத்த என்ன சொல்றான், ஸ்வயமகம் அபசர்பாமி, நானே பட்டு போயிடுறேன், ஏன்டா இதெல்லாம் நீ அவன் தண்டிக்கிறது இவன் தண்டிக்கிறது, ஆனால் நான் இந்த இடத்த விட்டு போறேன். விதித்த விற்த்தாந்த சேஷா பிரதிகமிஷ்யாமி, அதனால நானே உடனே சொல்லி பின்னாடி போய் திரையில மறைஞ்சு விடுறான். அதுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னு அவனே திரை பின்னாடி கொண்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த நாரதா திருஷ்டிர் அவலோகேன்னு இங்கிதேன தூதம் அபிநந்ததி, தூதனை பார்க்கலாம். தூதன் திரைக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த நாரதர் அவனை பார்த்து ஏதோ கண்ணசைவு பண்ற, கஞ்சாட காட்டுற. அப்படின்னா ஏய் நீ ரொம்ப கெட்டிக்காரன், கரெக்டா வந்து நீங்க சொல்லிட்டு அப்படின்னு தூதனை பாராட்டுறார் நாரதர். மகாமோகன் சக்ரோத நிர்வேதம் சமதிகதாம் ரக்ஷா பாதேன பாத பீடிமா ஆகத்திய தந்தேனாதரமா பீடேன்னு. ரொம்ப கோபம், கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. தான் உட்கார்ந்து பீடத்தை காலில் வச்சான், பற்களை போட்டு கடிக்கணும் வச்சு உதட்ட கடிச்சு விட்டான். அதுக்கு மேல கோபத்தோட அவன் கத்துறான், திக் பிரம்மாண்ட கரண்ட கஸ்வர குடி கற்பூர பூரம் யசா திக் பிரஸ்வத்ரிதசேந்திர பால பலக ஸ்பஷ்டோபமிருஷ்டம் பதம் திக்தோர்விக விக்ரமமத்புதம் மம குண திக்வாதமேவாஸ்து திக் சௌடா வைதிகதாமபி ஸ்வயமகம் நீச்சாய மஹ்யம் நமஹ. சொல்றேன், இந்த அகண்டமான இந்த பிரம்மாண்டம் இவ்வளவு பெரிய விரிஞ்ச உலகம், இந்த உலகத்துல என்னுடைய புகழ் வந்து இந்த கற்பூரம் வாசனை எவ்வளவு தூரத்துக்கு பரவும், அந்த மாதிரி என்னுடைய புகழ் எல்லாத்துலயும் பறந்திருக்கு. இப்போ அதுக்கு அவமானம் வந்துருக்கு. திக் பிரம்மாண்ட கரண்ட கஸ்வர குட்டி கற்பூர பூரம் யசா, அந்த மாதிரி என்னுடைய யசஸ் கீர்த்தி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. திக் பிரக்வத் திருதேந்திர பால பலக ஸ்பஷ்டோமிருஷ்டம் பதம். திருதேந்திர 30 தேவர்கள், தேவேந்திரன் எல்லா தேவர்களும் என் காலில் வந்து பிரகுவனை சேவிக்கிறான், என்ன காலில் போய் சேவிக்கிறான். அந்த சேவிக்கிற சமயத்துல அவருடைய அகண்ட நெற்றிகள் இருக்கும் இல்லையோ, அந்த நெற்றிகளால அவன் வந்து சேவிட்டா இவனுடைய கால் என்ன அவன் மூஞ்சியை தட்டி கொடுக்கும் இல்லையா. ஒருத்த வந்து சேவிச்சு திருவடியை தொட்டா அந்த இவன் சில பேர் சேவிச்சே பாருங்க, இப்படியும் தலையை வச்சு இது பண்ணிப்பான். அதை பார்த்து அதே மாதிரி அவன் காலை சேவிக்கிச்சே, அது இவனுக்கு இந்த மூஞ்சியை வருடி கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் நான் என்னுடைய எசஸ் இருக்கு.
இப்ப எனக்கு அவமானத்தை தீரா திக் தௌர்வி திக் தௌர் விக்ரம அத்புதம் மம புன திக்வாதமேவாஸ்து திக்கு. என்னை பத்தி எல்லாருமே வசத்தியா பேசிட்டு இருக்கா, என்னுடைய வீரத்தை பத்தி வசமா பேசிருக்கா. அப்ப என்னுடைய வீரத்துக்கே இப்போ ஒரு இழுக்க வந்துருக்கு, அவமானம் வந்துருக்கு. ஸ்வயமகம் நீஷாய பக்தியான் நம. இப்போ எல்லாம் இப்படி பத்தியா எனக்கு வந்த தசையை சொல்றா, எனக்கு தான் அவமானம். இப்படி எதிராளிகள்லாம் என்னை பத்தி இப்போ இழிவா பேச ஆரம்பிச்சானே, நான் இன்னும் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே வெறுக்கிறான், தன்னை நீச்சனா நினைக்கிறான். சிந்திய சன்னிசுவாசம் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுண்டு பிரிய விபக்ஷ பிரதாரியமானம் பித்தரம் அனுசித்திய பிருதம் தூயே. துர்மதியே, என்னுடைய அப்பா, அவனுடைய அப்பா யாரு? அவன் தான் ஜீவன். அவர் இப்போ அவமானப்படுத்தி விட்டான் இந்த விரோதிகளை. அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். விவேகனும் அந்த ஜீவனுடைய பிள்ளைதான், மகாமோகன் அவனுடைய பிள்ளை. ஆனா அவன் அப்பாவுக்கு நல்லது உபதேசம் பண்றான் விவேகன். அதனால இந்த விவேகன் கிட்ட அவனுக்கு கொஞ்சம் அபிமானம் ஜாஸ்தி, யாரு? இந்த ஜீவனுக்கு. ஆனா இவன் கெட்டவன், யாரு? மகாமோகன். ஆனா இவன் கொஞ்சம் கெட்டவனை பார்த்து தான் பயப்படணும், நல்லவனை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா நல்லவன் புரிஞ்சுப்பான். என்ன பண்றது, அப்பா மோசமான தம்பி கிட்ட மாட்டின்ட்டார். அவரால் மேல யாராவது சொன்னா, டேய் ஏன்னா உங்க அப்பா பார்த்தியா, நீ என்னதான் அப்பா விசுவாசமா மரியாதை நீ வச்சிருந்தா கூட பாரு அந்த பிள்ளைகிட்ட ஆமா சொல்ல, அவர் ஏதோ அவனுடைய கோபத்துக்காக பயந்துட்டு அப்படி இருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி மகாமோனுக்கு அடங்கி நடக்கிறார். அப்படிப்பட்ட எங்க அப்பாவே இப்ப வஞ்சனை பண்ணிட்டான். கதஜல சேது பந்த கஜயூத சௌச்சகதா ககனதலாநிலேப கணிகா பரிணீதி நிபைஹி விதிதமதிர்விவேகஹதகஸ்ய விசாரசதைஹி குலபதிரத்யன கதமசோ பவிதா புருஷः. இதெல்லாம் தான் சாகித்யம் வாசித்தா இந்த ஸ்லோகத்தில் அது இதெல்லாம் இது ஒரு அலங்காரம். கதஜலசேது பந்த கஜயூதப சௌச்சகதா ககனதலாநிலேப கனகா பரிணீதி நிபைஹி விவேகஹஸ்தகஸ்ய விசாரசதைஹி குலபதிரத்யன கதமசோ பவிதா புருஷः. அந்த ஸ்லோகம் வாசிக்கிட்டே அதனுடைய பதி என்ன வரும். என்ன சொல்றாருன்னா, வெள்ளம் வந்தா விட்டு கத ஜலசேது வந்த வெள்ளம் போனோட அப்புறம் அணை கட்டக்கூடாது. வெள்ளம் வரதுக்கு முன்னாடி அணை கட்டணும். என்ன கத ஜலசேது பந்தம், ஜலம் போனா விட்டு அணையை கட்டக்கூடாது. அதுக்கப்புறம் கஜயூதப சௌசகதா, இந்த யானை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டா அது என்ன பண்ணும், திருப்பி தன் மேலேயே மண்ணையை வாரி அரைச்சிக்கும். ககனதலாநிலேப கணிகா பரிணீதி நிபைஹி. இந்த ஆகாசமா இருக்கு என்ன தெரியுமா, இந்த டான்ஸ் விடுப்பறதுக்காக சுண்ணாம்பு பூசிக்குமா. இதெல்லாம் ஒரு பைத்தியக்கார செயல். என்ன
குலபதிரஜ்ஜன கதமசோ பவிதா புருஷः விசிமதிர்விவேகः தகஸ்ய விசாரசதைஹி. புத்தி வேஷி அப்படின்னு தெரிஞ்ச பிற்காடு அவளை கல்யாணம் பண்ணா அது எவ்வளவு எளுப்பமான செயல். இந்த மாதிரி கீழ்த்தரமான முயற்சி எல்லாம் பண்றான் இந்த விவேகன். நான் ஜீவாத்மாவை திருத்த போறேன், எங்க அப்பா நான் திருத்த போறேன்னு சொல்லி அவன் வீணான முயற்சி எல்லாம் எனக்கு எதுக்காக பண்ணிட்டு இருக்கான். இதனால என்னாச்சு அப்படி சொன்னா, நம்ம அப்பா அப்பா இது குழம்பு போயிருக்காரு. என்னடா அது, இந்த பையன் இப்படி சொல்றான், அந்த பையன் இப்படி சொல்றான், நம்ம என்ன பண்றதுடா அப்படின்னு குலபதிரஜ்ஜன கதமசோ பவிதா புருஷா இவர் கலைக்கு போயிருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே நாரதா மகாராஜா கிமத்திர சிந்தியதே, மகாமோகனை பார்த்து சொல்ற, ஏன் கவலைப்படுற, என்ன குதச்சித்து அப்படி அயம் அந்நியதா பவிஷ்யதி, அவன் எப்படி மாற போறது இல்லை, அவன் ஒவ்வொருத்தர் சுபாவத்தை மாற்ற முடியாது. உடனே மகாமோகன் பகவன் கலோசோ அசேஷ போக நிர்மூல நோத்தியதோ விவேக ஹதகா. எங்க அப்பா ரொம்ப ஆக்ரோஷம் வந்துருது. எங்க அப்பா ஜீவாத்மா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான், உலக அனுபவத்துல அனுபவிச்சுட்டு இருக்கான். என்ன இப்படி எங்க அப்பா சந்தோஷமா இருக்கிற அதை பார்த்து அதை கெடுக்கணும்னு வந்திருக்கானே இந்த மூளை கேட்ட விவேகன், மகா பாபி என்ன அப்படின்னு அதி பாப்பியான்னு கலோசோ அசேஷ போக நிர்மூல நோத்தியதோ விவேக. எங்க அப்பா இதெல்லாம் நல்லா லோகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு நான் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா, எனக்கு ஒன்றும் குறைவில்லடா அப்படின்னு சந்தோஷமா இருக்க. அத்தை கெடுத்துட்டு இருக்கான் இவன். நோத்தியதோ விவேக ஹதக. இந்த விவேகன் இதெல்லாம் கெடுத்துட்டு இருக்கானே. ஆகாச லட்சியம் பத்வா பாப துராச்சார விஸ்வ வித்வேஷ தூஷித மூட விவேக அசத. உடனே இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவாத்மாக்களுக்கு இந்த சம்சாரத்தை வெறுப்பு வரணுன்றதுக்காக விவேகன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இதுலயே மூண்டி போயிட்டான், திருப்பி ஜென்மாதான் வந்துட்டு இருக்கும். எத்தனை தான் ஜென்மம் எடுத்துட்டு இந்த ஜீவர்கள் அவன் நல்ல அடைஞ்சு பெருமாள் திருவிழா அடையட்டுமே, புனராவர்த்தி இல்லாத லோகத்துக்கு போகட்டுமே அப்படின்னு அவன் பண்றான். அதுதான் இங்க பண்றான். அது பிடிக்கிறவனுக்கு என்ன கையால் என்ன பண்ணுவான், ரொம்ப ஆக்ரோஷ வீரவசனம்லாம் பேசுவான். அந்த மாதிரி ஆகாசே லட்சியம் பத்துவான். உடனே மகாமோகன் ஆகாசத்தை பார்க்கறான். பாப்ப பாப்பியே மகா பாபி, எங்க அப்பாவுக்கு துராச்சாரம், எங்க அப்பாவை நீ துராச்சாரத்துல போதிச்சிருக்க, என்ன அவனை துர்போதனை பண்ணி விஸ்வ வித்வேஷ தூஷித்தா. அவர் இருப்பிலேருந்து அவர் வெறுப்பு உருப்படியா பண்ணிட்டு இருக்க மூடா முட்டாளே விவேகா பசத்தை. அதாவது மோகாரம்ப பக்ஷ பித மனசா மோக வீர ஸ்ரீலோகி வேளா வேத ஸ்வரச ரதிகா விப்ரமான விப்ரம பிராணமித்ரம் பிரம்மஸ்தம்ப பிரசித்த நிகம ஸ்தோம சாகா விபங்க கிரீடா சண்ட கிருபண பவதா கிம்ன திருஷ்ட ஸ்ருதோவா. உடனே சொல்றான், லோகத்துல மணி 2 ஆகி போச்சு. இதனுடைய ஸ்லோகத்துல அதாவது எங்க அப்பா ரொம்ப எப்படி இருக்கிறது சொல்றான். எங்க அப்பா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான், சிற்றின்பத்தெல்லாம் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கான், அவரெல்லாம் நீ கெடுக்கிறீன்னு சொல்றான். அதனால இதை நாளைக்கு பார்ப்போம். வெள்ளிக்கிழமை மாசம் பண்ணிருக்கேன். அன்னைக்கு ஒன்றும் இல்லை, மாசம் காங்கத்தே ஆயிடுறது. அதனால வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். பகவத் சங்கல்பத்துல கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தோரே நம.
श्रीमते श्रीवेंकटो श्री वेदांत महादेशिकाय नमः। श्रीमते वेदांत श्री नारायण महादेशिकाय नमः। श्रीमते लक्ष्मी कृष्णदेवपादिका देवी नारायण नमः। श्रीमते वास श्री कृष्णमार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री रंगनाथेंद्र महादेशिकाय नमः।